எங்கே போகிறோம்? இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்பெஷல் சிக்னேச்சர் டிஷ் பியர் சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி சாட்டர்டே மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறது, ட்ரெக் பண்ணுறது, குக் பண்ணுறது, சாப்பிட்றது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இதெல்லாம் எனக்கு வீடியோ எடுத்து போடணுன்னு ஆசை. ஆனால் இப்போதைக்கு சமையல் பண்ணி அதை தான் வாரம் வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னவென்றால் 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். சிக்கனை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு செட் ஆகிறதுக்காக விட்டுறணும். அப்போ தான் அது நல்லா செட் ஆகும். லைக் லெமன் இருந்தால் அதோட ஒரு பாதி வெட்டி லைட்டாக அதில் பிழிஞ்சு போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் லெமன், அதனால நான் போடல. அப்படியும் பண்ணலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு செட் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதான். அது வரைக்கும் நம்ம வெஜிடபிள்ஸ் ஸோ தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னா 2 மீடியம் சைஸ்ட் ஆனியன்ஸ், தென் ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஃபார் 1/2 கிலோன்ற கவுண்ட்டில் நான் சொல்கிறேன் எல்லாமே. ஒரு 4 பச்சை மிளகா. டொமேட்டோ வந்து மேக்ஸிமம் க்யூப்ஸ் மாதிரி வெட்டிக்கோங்க. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மேஷ் மாதிரி ஆகிடணும். அப்போ தான் அதோடய ஜூஸஸ்லாம் வெளில வரும், ஈஸியராக இருக்கும். ஸ்லைஸ்டாக வெட்டினீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். க்யூப்ஸ் மாதிரி வெட்டிக்கோங்க. பச்சை மிளகா வந்து ஒரே ஸ்லைஸ், வேறு எதுவும் பண்ண வேணாம். இதோட ஹெட்டை வந்து வெட்டி போட்டுருங்க. சும்மா அப்படியே இப்படி ஒரு ஸ்லைஸ், அவ்வளோதான். एक मार 3 टुकड़ा. சிக்கன் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா லைட்டாக இந்த சிக்கனை வந்து ஒரு மைல்டாக ஒரு லைட் ப்ரௌன் ஸ்டேஜுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆட் 3 ஸ்பூன் ஆஃப் கடலை எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இதை வந்து அப்படியே தட்டிட வேண்டியது தான். சும்மா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் இதை வந்து எடுத்து அப்படியே ஒரு சைடாக வச்சிடலாம். எதுவும் தீயலை, பாத்திரம் மாற்றி வச்சேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இவங்க மாற்றி என்னை கலாய்ச்சி கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. சோறு 12 மணிக்கு தான் கொடுப்பேன். ஏற்கனவே 10:15 ஆகுது. நான் மெதுவாக தான் சமைப்பேன். லைட்டாக கொஞ்சம் கரிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு பிடி கறி லீவ்ஸ்க்கு கருவேப்பிலை வெடிக்குது. பச்சை மிளகா, வெங்காயம், இது நல்லா ஒரு மைல்டான ஒரு ஆரஞ்சு ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை இது பண்ணணும், ஃப்ரை பண்ணணும். நல்லா சிம்மிலே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா
நான் வந்து பயங்கர ப்ரொஃபஷ்னல், அதான் அந்த பாத்திரத்தை கரிச்சிட்டேன் நான். நீங்கள் சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட்டாக ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் சிம்லே வச்சு பண்ணுங்கள். டக்குலாம் கரிச்சிக்கிட்டு இருக்காதுங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஷோ யூ கேன் டூ தட். ஸோ அது மைல்டாக ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வி ஹாவ் டு ஆட் சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது எந்த அளவுக்குன்னா இதோட அந்த ரா ஸ்மெல்லு வந்து போகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த இஞ்சி பூண்டோட அந்த ரா ஸ்மெல் போயிடுச்சு. இந்த நாட்ஸம், தக்காளி, காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், குருமிளகு 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன். இங்கே வந்து கோயில் திருவிழா போய்கிட்டு இருக்கு, அதனால தான் சத்தம். மெயினான விஷயம் வந்து எல்லோரும் நினைக்கலாம் கரம் மசாலான்ற ஒரு சாப்டர் இல்லையான்னு. நான் கரம் மசாலா யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக என்னோட ஒரு சீக்ரெட் மசாலா இருக்குது. நான் சொல்கிறதுல என்னென்னலாம் போட்டிருக்கேன்னு. இதுதான் என்னோடய சீக்ரெட் மசாலா. 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஃபெனல் சீட், பெருஞ்சீரகத்துக்கு சோம்பு, 3 காடமம், ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டை, தென் அவ்வளோதான். ஒரு 4 க்ளோவ்ஸ் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட்டு சும்மா ஒரு 2 மினிட்ஸ்க்கு சும்மா ஒரு சின்னதாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் லைட்டாக. அதுக்கப்புறம் போட்டு இடிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டால் பெட்டர். ஸோ வறுத்து 2 மினிட்ஸ் வறுத்து முடிச்சதை வந்து நேரடியாக இதில் போட்டுக்கணும். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம ஆரம்பிக்கலாம். செஞ்சு வச்ச என்னோடய சீக்ரெட் மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இவர் தான் கேம் சேஞ்சரு. ஸோ நம்ம வறுத்து வச்ச சிக்கனை வந்து இதில் போட்டுக்கலாம். ஆட் 250 ml ஆஃப் பியர். அதுதான் நம்ம ராஜா. ஸோ இதில் தான் போட்டு உங்களுக்கு இது வந்து 200 ml, இந்த மாதிரி 1.5 கிளாஸ் ஆஃப் பியர், விச் மீன்ஸ் அரௌண்ட் 250 ml to 300 ml அப்படியே ஊற்றியாச்சு. மெயின் திங் இஸ் இது ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் லோ ஃப்ளேமில், விச் மீன்ஸ் சிம்மில் நீங்கள் வந்து வச்சுட்டு அப்படியே 1/2 மணி நேரம்னா கரெக்டாக 25 மினிட்ஸ் வச்சுக்கோங்களா, அப்படியே நீங்கள் விட்டுறணும். அது வந்து அப்படியே மெதுவாக செட் ஆகும், அப்படியே அது கிரேவி லெவலுக்கு வரும். அப்புறம் டேஸ்ட்டு சும்மா அள்ளும் பாருங்கள். we are almost done. இப்போ ஃபைனல் டச்சிங்காக என்ன பண்ண போகிறோன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது சின்ன லெமன் தான். இது ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள். இதை வந்து வெட்டி நம்ம வந்து இது பண்ணிவிடுவோம், அதில் பிழிஞ்சு போட்டுருவோம். தென் கொத்தமல்லி, அதுதான் ஃபைனல் டச். இப்போ வந்து அது வெந்துக்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் ஆகிடுச்சு. கிரேவியாக உருமாக்கிட்டு இருக்காப்புல. அண்ட் இட் ஸ்மெல்ஸ் ஸோ குட். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இதோட ஸ்மெல் வந்து பிடிக்கல. ஷீ ஃபெல்ட் லைக் ஸோ டெரிபிள். பட் ஃபார் மீ ஓஜி பேச்சுலர்ஸ் யூனோ, நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃபைனல் டச்சாக இதை பிழிஞ்சிட்டு நம்ம போட்டுடலாம். ஸோ இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்படியாக பல மல்லுக்கட்டல்களுக்கு அப்புறம் வந்து நாம் சக்ஸஸ்ஃபுல்லி பியர் சிக்கன் ரெடி பண்ணோம். இது அப்படி தான் போட்டு உடச்சிருங்க. இது வந்து பர்ஸ்னலி சாப்பாடோட பிளெண்டாகவும் சாப்பாடோட நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் பரோட்டாவோடவும் சப்பாத்தியோடவும் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க அடித்து நவுத்தலாம்.
எந்த பீஸ்ன்னு தெரியல. சரி சரி பரவாயில்ல போதா. ஸோ எங்கள் அம்மா இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. நான் ஃபஸ்ட் டைமாக சமைச்சு கொடுத்துருக்கனால சாப்பிட போகிறாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. சாப்பிடுங்க. எப்படி இருக்குமா? நல்லா இருக்கா? உண்மையிலே நல்லா இருக்கா இல்லை எனக்காக சொல்கிறீங்களா? சூப்பராக இருக்கா? சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ காரசாரமாக சமைச்சு வச்சுருக்கோம். வாங்க சாப்பிடலாம். ஆனால் அது சமைச்சதோட ஹைலைட் என்னென்னா பீரோட ஸ்மெல் வந்து கிரேவியில் இருக்காது, சிக்கனுக்குள்ளே தான் இருக்கும். ஏன் சிக்கனில் ஊறி 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 அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓ மை காட். நானே உமா குத்துப்பேன். அச்சா ஏன்னா ஈஸ்ட் டேஸ்ட்டா? பியரோட இதுமா அது பார்லியோட டேஸ்ட். சாப்பிட்டா மட்டும் தூங்கணும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல. நல்லா இருக்கு. தேங்க்யூ கைஸ். என்ன புகழாக இருக்குங்க, எனக்கு வெட்டமாக இருக்குது. டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சொன்ன அளவில் நீங்கள் பண்ணிங்கன்னா. அதுக்கு மேலே உண்டான அளவுலாம் எனக்கு தெரியாது. அரை கிலோ சிக்கன் இல்லை 1 கிலோ சிக்கன், அதில் தான் நம்மளால் மேக்ஸிமம் எனக்கு பண்ண தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கோகனட் மோமோ டைரிஸ். வணக்கம், டாடா, பாய். खत्म. बाय बाय, टाटा, गुड बाय, गया.